ஓகே, ஸோ பாருங்க இன்டைரக்ட் மெத்தட்லேயே ஒரு சம் இருக்கு. இப்போ ரீசெண்ட் கொஸ்டின் தான், ஏப்ரல் மே 2019 கேட்டிருக்காங்க. 1 இயர் பேக் கேட்ட கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்க? யூசிங் இன்டைரக்ட் மெத்தட் ஷோ தட் ஆர் தென் நெகேஷன் எஸ் ஃப்ரம் த கிவன் ப்ரிமிசஸ். சாரி, ஷோ தட் ஃப்ரம் த ப்ரிமிஸ் ஐ வாண்ட் டு ப்ரூவ் நெகேஷன் எஸ். நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது இங்க இருக்கு. சாரி, ஓகே, திருப்பி நல்லா கிளியரா கவனிக்க படிங்க. Using indirect method show that this comma this comma this, these are all premises. By using this premises I want to derive negation P. So இதுதான் வந்து நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத கவனிங்க. இப்போ இன்டைரக்ட் மெத்தட பத்தி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், அதை கொஞ்சம் ரீகால் பண்ணவா? வாட் இஸ் இன்டைரக்ட் மெத்தட்? இப்போ கொடுத்திருக்க ப்ரிமிசஸ்ல இருந்து ஐ வாண்ட் டு டிரைவ் திஸ் ரிசல்ட். பட் இந்த இன்டைரக்ட் மெத்தட்ல என்ன பண்ணணும், எதை டிரைவ் பண்ணணுமோ அதுக்கு நெகேஷன் எடுத்து அதையும் ஒரு ப்ரிமிசஸா உள்ள சேர்க்கணும். ஓகே, ஸோ நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது பி, அதையும் ஒரு நெகேஷனா உள்ள சேர்த்து ஃபால்ஸ் கொண்டு வந்துட்டா இதை ப்ரூவ் பண்ணதுக்கு சமம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ வாட் இஸ் இன்டைரக்ட் மெத்தட்? எதை ப்ரூவ் பண்ணணுமோ அதுக்கு நெகேஷன் எடுத்து அதை ஒரு அடிஷ்னல் ப்ரிமிசஸா யூஸ் பண்ணி ஐ வாண்ட் டு டிரைவ் ஃபால்ஸ். அப்படி ப்ரூவ் பண்ணிட்டா இதை ப்ரூவ் பண்ணதுக்கு சமம். இதுதான் இன்டைரக்ட் மெத்தட். இப்போ நான் இதை எப்படி இந்த சம்ல அப்ளை பண்ண போறேன்றதை கவனிங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது எது? இதுதான். அப்போ இதுக்கு நெகேஷன் எடுத்து இது ஒரு மொத்தம் இப்போ எத்தனை ப்ரிமிஸ் கொடுத்துருக்காங்க முதல்ல யோசிங்க. இது ஒரு 1 2 3 4 மொத்தம் 4 ப்ரிமிஸ் கொடுத்துருக்காங்க. நான் ப்ரூவ் பண்ணதுக்கு நெகேஷன் எடுத்து அது 5வது ப்ரிமிஸா யூஸ் பண்ணி ஃபால்ஸ்னு ப்ரூவ் பண்ண போறேன். ஓகே, சரி, கவனிங்க என்ன பண்ணியிருக்கேன் நான் இப்போ. Solution. To use indirect method, let us include negation of this. என்ன proof பண்ணணுமோ அது உள்ள negation of negation P as an additional premise. அப்ப அந்த additional premise என்னவா மாறுதுன்னு பாருங்க. negation of negation P ஓட வேல்யூ என்னது? only P. இப்போ நான் அப்ப additional premise வந்து P. சரிங்களா? So now hence the additional premise is P. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த அடிஷனல் ப்ரிமிஸை P யூஸ் பண்ணி நான் ஃபால்ஸ் கொண்டு வர போறேன். ஸோ ஐ எம் கெட்டிங் அடிஷனல் ப்ரிமிஸ் ஆஸ் P. ஸோ ஆல்ரெடி டோட்டலாக எத்தனை ப்ரிமிஸ் கொடுத்துருக்காங்க? 1 2 3 4. டோட்டலி they are given 4 premises and I want to add one more premise as additional premise is P. Totally it will be 5 premise. Okay, ஸோ அப்படின்னா பாருங்க, now the premises are, அவங்க கொடுத்துருக்க 4 ப்ரிமிஸையும் எடுத்துக்கிட்டு and one more premise from the additional premises சேர்த்துக்கிட்டேன் உள்ள. ஓகே, ஸோ இப்போ அந்த 5 ப்ரிமிசஸையும் யூஸ் பண்ணி நான் ஃபால்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டா எதை ப்ரூவ் பண்ணதுக்கு சமம்? கொடுத்துருக்க கொஸ்டினை ப்ரூவ் பண்ணதுக்கு சமம். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் கிவன் ஆல் த 5 premises. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அதை சால்வ் பண்ணலாம். அடுத்த ஸ்லைட்ல நான் சால்வ் பண்ண போறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், அந்த 6 ப்ரிமிசஸையும் மேலே இங்கே எழுதிக்கிட்டேன். ஸோ இந்த 6 ப்ரிமிசஸையும் யூஸ் பண்ணி நான் ஃபால்ஸ் கொண்டு வர போறேன். ஸோ ரேண்டம்லி ஐ எம் கோயிங் டு டேக் எனி ப்ரிமிஸ் ஃபர்ஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எதை எடுத்துக்கலாம்னா நான் இங்கே எப்பவுமே அசியூம்டு ப்ரிமிஸை முதல்ல எடுக்கிறது தான் முக்கியம். அடிஷனல் ப்ரிமிஸ், அசியூம்டு ப்ரிமிஸ். ஸோ இந்த அசியூம்டு ப்ரிமிஸை நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ P கையில் வந்துச்சுனாவே அப்போ Pக்கு ரிலேட்டடாக இருக்கிறது தான் நம்ம எடுக்கணும். சும்மா கண்ணை மூடிட்டு எதுவுமே எடுத்துடக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் வந்து எதை எடுத்துக்கிறேன்? அடிஷனல் ப்ரிமிஸ், அசியூம்டு ப்ரிமிஸை ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த Pக்கு ரிலேட்டடா இருக்கிற இன்னொரு ப்ரிமிஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதை தான் நான் எடுத்தாகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா அதில் தான் P இருக்கு. ஸோ தட் நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டேக் P then Q. It is rule P. It is rule P. Now between 1 and 2 mod exponents formula, left hand sideல P ஈக்குவலா இருந்தா எது வெளில வரும்? Q வெளில வந்துடும். ஓகே, ஸோ பை அப்ளைங் mod exponents formula between 1 and 2, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் P இருக்கும் ஈக்குவலா இருக்கனால ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க Q வெளியில எழுதிக்கலாம். இட் இஸ் பை mod exponents formula between 1 and 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டெப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை mod exponents formula. சரி, இப்போ Q வந்துடுச்சு. இப்போ அடுத்தது என்ன ப்ரிமிஸ் எடுத்தா சூட் ஆகுன்றது யோசிங்க. இப்போ அடுத்தது எந்த ப்ரிமிஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த ப்ரிமிஸ் எடுங்க. இதுவும் எடுக்கலாம், இல்லை ஆர் தென் 7 எடுக்கலாம், ஃபர்ஸ்ட் எடுக்கலாம், தேர்டும் எடுக்கலாம். சூட்டபிளா எது யூஸ் ஆகுமோ அதை நம்ம எடுத்து நம்ம சம்ம கொண்டு வரதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. So I am going to take S then negation Q. ரிவர்ஸ்ல வர மாதிரி எடுத்துக்கிறேன். So S then negation Q எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன ரிலேஷன் இருக்குன்னா மாடஸ் டாலரன்ஸ். ஏன் மாடஸ் டாலரன்ஸ்? ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூ வெளியில இருக்க வேல்யூக்கு நெகேஷன்ல டிஃபர் ஆச்சுன்னா
லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூ ஆப்போசிட் சைனில் வெளில வரும், which is called modus tollens. Okay, so I'm going to apply modus tollens between 3 and 4. Between 3 and 4. Apply பண்ணுங்க பார்க்கலாம். Apply பண்ணி modus tollens படி அந்த டிஃபரெண்டான வேல்யூ இந்த S வந்து ஆப்போசிட் சைன் நெகேஷன் S வெளியில வந்துருச்சு, which is modus tollens between 3 and 4. Okay, so now I am getting negation S. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன ப்ரிமிசஸ் யூஸ் பண்ணா பெஸ்ட் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க நெகேஷன் S இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம RRS அப்படின்றது எடுக்கிறது தான் பெஸ்ட். அப்பதான் நம்மளால அடுத்தது ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு சூஸ் RRS. செகண்ட் ப்ரிமிஸை எடுத்துக்கிறேன். இந்த செகண்ட் ப்ரிமிஸை எடுத்துக்கிறேன், ரூல் P. இப்போ யோசிச்சு பாருங்க, இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க நம்ம படிச்சிருக்க டிஸ்ஜங்க்டிவ் சைலாகிசம். வாட் இஸ் டிஸ்ஜங்க்டிவ் சைலாகிசம்? வெளியில இருக்க வேல்யூக்கும் உள்ள இருக்க வேல்யூ தே ஆர் டிஃபர் பை நெகேஷன் அப்படின்னா ஆர் ஆப்ரேட்டர் வர இருக்கணும், அந்த ஆர் வேல்யூ வில் கம் அவுட். இதுதான் வந்து டிஸ்ஜங்க்டிவ் சைலாகிசம்ன்ற ஃபார்முலா நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலால நான் தரவா இருங்க. ஓகே, ஸோ நவ் பாருங்க, பை தி டிஸ்ஜங்க்டிவ் சைலாகிசம் that they are differ by negation na different value q will come out. அதே மாதிரி இங்க they are differ by between 5 and 6 la they are differ by negation, then r will come out. Okay, so this is disjunctive syllogism between 5 and 6. so எனக்கு r வந்துருச்சு, இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா தான், ஒரே ஒரு ப்ரிமிஸ் தான் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணி எனக்கு ஃபால்ஸ் கொண்டு வந்துட முடியுமான்னு பார்க்கலாம். இப்பயே ஏதாவது ஃபால்ஸ் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணா இல்ல. ஃபால்ஸ் எப்படி கொண்டு வர முடியும்? உள்ள இருக்க டேர்முக்கு ஆப்போசிட் சைன் ஏதாவது இருக்கா? இப்போ Q இருக்கு, உள்ள எங்கேயாவது நெகேஷன் Q இருக்கா? இல்ல. சரி, இங்க நெகேஷன் S இருக்கு, எங்கேயோ S வருமா? வந்தா ஃபால்ஸ் சொல்லிடலாம், அதுவும் இல்ல. இங்க R இருக்கு, வேற எங்கேயாவது நெகேஷன் R வருமா? வந்தா ஃபால்ஸ். ஸோ அதுதான் என்னோட எய்ம், ஃபால்ஸ் கொண்டு வரதுக்கு இதுதான் நம்மளுக்கு ட்ரை பண்ணணும். அதனால நான் மிச்சம் இருக்கிற ஒரு ப்ரிமிஸையும் கொண்டு வந்துடுறேன். என்ன ப்ரிமிஸ்? லாஸ்ட் R the negation Q கொண்டு வந்துடுறேன். Okay, so I'm taking the last premise or the negation Q, which is rule P. இப்போ 7க்கும் 8க்கும் நடுவுல என்ன ரிலேஷன் அப்ளை பண்ணணும்னா modus ponens. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க வேல்யூ ஈக்குவல், வெளியில இருக்க வேல்யூ ஈக்குவலா இருந்தா ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ will come out. So this is modus ponens. So 7க்கும் 6க்கும் 7க்கும் 8க்கும் நடுவுல அப்ளை பண்றேன் பாருங்க. modus ponens ஃபார்முலா அப்ளை பண்றேன். So by modus ponens formula negation Q will come out between 7 and 8. ஓகே, வந்துச்சு பாருங்க. இப்போ பாருங்க 3க்கும் 9க்கும் உள்ள பாருங்க, 3க்கும் 9 எப்படி இருக்கு? ஆப்போசிட் சைடு அங்க Q இருக்கு, இங்க நெகேஷன் Q இருக்கு. ரெண்டு கம்பைன் பண்ணிடலாமா? ஓகே, கம்பைன் தீஸ் டூ. 3 and 9 கம்பைன் பண்றேன். பை கம்பைனிங் 3 and 9 I am getting Q and negation Q. Q and negation Q, which is false. Hence the given premises are inconsistent அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்படிதான் இன்கன்சிஸ்டன்ட்டை ப்ரூவ் பண்றது. சரி, இன்கன்சிஸ்டன்ட் ப்ரூவ் பண்ணிட்டா என்ன அர்த்தம்? ஸோ நவ் இன்டைரக்ட் மெத்தட்ல நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் ப்ரூவ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஹென்ஸ் வி ப்ரூவ் த ப்ராப்ளம். அவ்வளோதான், சம் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்டைரக்ட் மெத்தடை சால்வ் பண்ற சம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் சம், இன்டைரக்ட் மெத்தட் இப்படி தான் டீல் பண்ணணும்.